ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம ஆரி அண்ட் பிரேஸ்லெட் மேக்கிங் ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரீ வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குங்க. எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. சர்டிஃபிகேட் வேணும்னா மட்டும் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக ரெக்கார்டெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து லிங்க் கொடுத்துருக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 100 மெம்பர்ஸ்க்கு தான் இந்த குரூப். நெக்ஸ்ட் பேட்சில் இருந்து 99 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மெட்டீரியலோட நேம் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வீக் வந்து நம்ம கொஞ்சம் பிரேஸ்லெட்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். அந்த பிரேஸ்லெட்ஸில் வந்து நம்ம இப்போ எப்படி சாம் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாம் அட்டாச் பண்ணுறதுக்கு மெயினாக நமக்கு சாம்ஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு ஜம்ப்ரிங் தேவைப்படுங்க. இந்த ஜம்ப்ரிங்கை வந்து லைட்டாக நீங்கள் கையில் வச்சே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு டூல் வேணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து சாம்ஸ் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரேஸ்லெட் எலாஸ்டிக்கை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு அந்த எலாஸ்டிக் தெரிகிற இடத்துல எந்த பிளேஸில் வேணாலும் நம்ம வந்து இந்த ஜம்ப்ரிங்கை வந்து அட்டாச் பண்ணிக்கலாங்க. ஸோ ஜம்ப்ரிங்கை அட்டாச் பண்ணும்போது இந்த விஷயத்தை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. ஒரு ரிங்குள்ளே இன்னொரு ரிங், அதாவது ஓப்பன் ரிங் இருக்குல்ல, அது வந்து ஒரு ரிங்குள்ளே இன்னொரு ரிங் இருக்கிற மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கையில் வச்சு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் உங்ககிட்ட டூல் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரிங்குள்ளே ஒன்று ரிங் இருக்கா, இதே நீங்கள் டூல் வச்சுருந்தீங்கன்னா இதை கொஞ்சம் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகவே வராதுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சாம்ஸ் அட்டாச் பண்ணலாம். சாம்ஸ் அட்டாச் பண்ணும்போது அந்த பிரேஸ்லெட்டுக்கூட கொஞ்சம் லுக்கும் அதிகமாக இருக்கும். கூடவே குட்டீஸ்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி வியர் பண்ணிப்பாங்க. கூடவே இது கூட நம்ம செயினும் அட்டாச் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இன்றைக்கி நான் பாண்டா சாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நார்மலாக இருந்த பிரேஸ்லெட் இப்போ எவ்வளோ லுக்காக இருக்குது அப்படின்ட்டு. இந்த பிரேஸ்லெட்டு நம்ம லாஸ்ட் வீக் வந்து பண்ணது தான். ஸோ அந்த பிரேஸ்லெட்லேயும் நம்ம எப்படி இன்றைக்கி சாம்ஸ் அண்ட் செயின் வந்து அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த லைட் ஷேட் ஆரஞ்சு கலர் கிராக்கல் பீடில் நம்ம ஒவ்வொரு பீடுக்கும் இடையில வந்து ஆன்டிக் பீடு 2mm வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சாம்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கோல்டன் கலர் கொடுத்துருக்கனால சாம்ஸ்லேயும் கோல்டன் கலர் ஜம்ப்ரிங்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் வந்து ஒரு ஃப்ளார் சாம் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பால் அந்த கிராக்கல் பீடு இருக்குல்ல, அதுலேயே நமக்கு வந்து குட்டியாக ஒரு செயின் தொங்குற மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து ஹெட் பின் எடுத்திருக்கேங்க. இதுதான் ஹெட் பின். இந்த ஹெட் பின்ல வந்து ஒரு பீடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆன்டிக் பீட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். இந்த ஹெட் பின் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கிறனால நான் கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கிறேன். அந்த கட் பண்ணியிருக்கிற பார்ட் கூட நம்ம வந்து தூக்கி போட வேணாம். நீங்கள் வந்து ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸில் கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும். ஸோ வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து லைட்டாக நம்ம ட்விஸ்ட் பண்ணி வளைச்சி விட்டுக்கலாங்க. அதாவது ஒரு ஹூக் மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். லைட்டாக ஃபுல்லாக வந்து நீங்கள் வளைச்சி விடுறதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து நம்ம செயின் வந்து அட்டாச் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதே டைரெக்டாகவும் செயின் அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஒரு ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் செயின் ஆட் பண்ணிக்கலாம். செயின்லேயே டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருந்துங்க. நான் ஷாப்பில் வாங்கும்போது எனக்கு இந்த குட்டி சைஸ் தான் கிடச்சிச்சு. நான் அதை தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம செயினுக்கும் மேக் பண்ணலாம். அதாவது கழுத்தில் போடக்கூடிய செயினாகவும் நம்ம மேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து செயினே ஆட் பண்ணிவிட்டு ஹெட் பின்னில் கிராக்கல் பீட் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஹூக் மாதிரி இருந்த இடத்த வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த செயினை கூட ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு ஜம்ப்ரிங் ஆட் பண்ணி நம்ம வந்து இப்போ பிரேஸ்லெட்டில் உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் வந்து நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். பிரேஸ்லெட் வந்து லைட்டாக எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரிங்குள்ளே இன்னொரு ரிங் இருக்கிற மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ சூப்பராக நம்ம சாமும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு பீடு வச்சு ஒரு செயினும் வந்து ஆட் பண்ணியாச்சுங்க. பார்க்க பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து குட்டீஸுங்க, காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி வியர் பண்ணிப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு மெத்தட். ஃபஸ்ட் வந்து சாம்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணலாம், அது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். கூடவே இந்த சாம்ஸுமே நீங்கள் வந்து அந்த செயின்லேயே லாஸ்ட்டாக பீடு இருக்க இடத்துல சாம்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான சைஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ செய்யணுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கிளாஸில் வந்து சப்மிட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இன்னொரு ப்ளூ கலர் ஸ்டோன் சக்கரை வச்சு ஒரு பிரேஸ்லெட் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து எல்லாமே வந்து சில்வர் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. சில்வர் சக்கரை நம்ம ஆட் பண்ணியிருக்கனால இப்போதைக்கு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சாம்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு
சில்வர் கலரில் இருக்கக்கூடிய செயின் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சில்வர் கலரில் இருக்கக்கூடிய ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம், ஹூக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ எதுக்கு எது செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் சில்வர் சக்கரை ஆட் பண்ணியிருக்கனால நான் வந்து ஒரு ஃப்ளார் சாம் எடுத்திருக்கிறேன். ஸோ அது வந்து மோஸ்ட்லி ரொம்ப வந்து அந்த கோல்டன் கலர் வந்து தெரியல. எனக்கு வந்து கோல்டன் கலர் வச்ச சாம் வந்து இருந்துச்சு, சில்வர் கலர் சாம் வந்து இல்லை. அதனால வந்து நான் அந்த சாம் எடுத்திருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரிங் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜம்ப்ரிங் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஜம்ப்ரிங்கை மட்டும் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஒரு பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது கூட பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குது. எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதுக்குமே நீங்கள் வந்து ஒரு குட்டி பால் பீடு ஆட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, அதாவது அந்த கிராக்கிள் பீடு ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த ஹெட்பின்லேயும் வந்து உங்களுக்கு சில்வர் கிடைக்குதுங்க. ஸோ என்கிட்ட வந்து இப்போ அவைலபிள் இல்லை, அதனால நான் வந்து ஆட் பண்ணிக்கல. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து செயினில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஸோ நம்ம ப்ரீவியஸாக ஒரு டிசைன் பண்ணியிருந்தோம், அந்த டிசைனுக்கு வந்து இந்த சில்வர் செயின் சில்வர் ஹெட் பின் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட பீடை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். இந்த சில்வர் செயின் பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா, அது மாதிரி கூட நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்கிது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லைட் பிங்க், பேபி பிங்க் அண்ட் ராணி பிங்க்கில் வந்து ஒரு பிரேஸ்லெட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுலேயும் வந்து நம்ம வந்து குட்டியான பால் பீட் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி சாம்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அதே ஜெல்லி பீடோ அல்லது கிராக்கிள் பீடோ அல்லது வந்து கிறிஸ்டல் பீடையோ வந்து நீங்கள் வந்து இது மாதிரி ஹெட் பின்னில் நீங்கள் மாட்டி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஹெட் பின்னில் ஒரு ராணி பிங்க் கிறிஸ்டல் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஆன்டிக் பீடும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹூக் இது மாதிரி இருந்ததில் நம்ம செயினும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஸோ இந்த ஹூக் மாதிரி ஆட் பண்ணுறதுல வந்து நீங்கள் ரொம்ப குட்டியாக தான் உங்களுக்கு ஹெட் பின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னோடது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஹூக் மாதிரி வச்சு நீங்கள் செயினையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த செயினுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு ஜம்ப் ரிங்கும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கூட நல்லாயிருக்கும். ஸோ அந்த டிசைனும் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து நீங்கள் செயின் ஆட் பண்ணும்போது அதில் ஏதாவது ஓப்பன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டூல் வச்சு கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் வந்து டைட் ஆகிடும், பிரிஞ்சு வராமல் இருக்கும். அல்லது வந்து குட்டீஸுங்க கையிலலாம் இருக்கும்போது அவங்க ஏதாவது இழுத்து ஏதாவது செய்வாங்க, அதனால் வந்து ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நான் வந்து பேபி பிங்க்லேயும் ஒரு கிறிஸ்டல் பீடு வச்சு ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டான சாம்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டோன் சக்கரெலாம் நம்ம ஆட் பண்ணி இந்த செயின்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு 40லேருந்து 45 ரேஞ்சுக்கு வந்து இந்த பிரேஸ்லெட் கொடுக்கலாங்க. ஸோ நீங்கள் வாங்குகிற மெட்டீரியல்ஸ் பொறுத்து, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கும்போது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் கம்மியாகவே பிரேஸ்லெட் ரேஞ்ச் உங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் தான் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக தான் காசு கொடுத்து வந்து சேல் பண்ணுறதா இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வாங்குகிற மெட்டீரியல் பொறுத்து. இதுவே வந்து கஸ்டமர் இதே டிசைனே வந்து கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டோன் சக்கரைக்கு பதிலாக நார்மலாக நமக்கு வந்து கோல்டன் சக்கரை இருக்குல்ல, அது ஆட் பண்ணிக்கலாம். அல்லது வந்து நீங்கள் ஆன்டிக் பீட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஏற்கனவே செஞ்ச பிரேஸ்லெட்டில் சாம்ஸ் அட்டாச் பண்ணி பார்த்துட்டோம். மெஷர்மெண்ட்டுக்காக நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கிறேன். அது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் மெஷர்மெண்ட் டீட்டெயில் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து அந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக வரும், கொஞ்சம் நிறைய வந்து விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மல் லேடி, அதாவது ஒரு கொஞ்சம் லீனான டைப் இருக்காங்க, என் கைக்கெலாம் வந்து எப்படின்னா ஒரு 7 இன்ச் வந்து அந்த சைஸ் போதும். ஸோ நம்ம இப்போ வந்து பிரேஸ்லெட் எலாஸ்டிக்கை வந்து கட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இது ஒரு மெத்தட். கொஞ்சம் நீங்கள் வந்து பிகினரில் இருந்து கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக்கை வந்து கட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய சைஸ் வந்து 7 இன்ச்சு, அதாவது எத்தனைனா 18 சென்டிமீட்டர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த டேப் இருக்குல்ல, அந்த டேப்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து இப்போ நீங்கள் 7 இன்ச் அப்படின்னா 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து எலாஸ்டிக் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பிடிச்சு நாட் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சைடு வந்து நல்லா கரெக்டாக பிடிச்சிக்கணும். சப்போஸ் விட்டுட்டிங்கன்னா பண்ண ஒர்க் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து பிளாக் கலரில் தான் ஸ்டோன் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் கிறிஸ்டல் பீட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் சைஸ் வந்து பார்த்துக்கிறேன், எனக்கு கரெக்டாக 7 இன்ச் போதும். ஸோ 7 இன்ச்சில் வந்து நான் பீடு வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போது 7 இன்ச் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. 8 இன்ச்சில் வந்து எனக்கு வந்து எலாஸ்டிக் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். எப்பவும் போலேயே ஒரு நம்ம நார்மலாக போடக்கூடிய நாட் போட்டுட்டு இப்போ வந்து
அதே மாதிரி 2 டைம் வந்து சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா டபுள் நாட் ஆகிடும். அல்லது நீங்கள் ட்ரிபிள் நாட் கூட போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது கூட இன்னும் ஒரு நாட்டும் நம்ம போட்டுக்கலாம். அதாவது டபுள் நாட் வந்து 2 டைம்ஸ் வந்து போட்டுக்கலாங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். குழந்தைங்க சரி பெரியவங்க சரி எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணாலும் உங்களுக்கு எலாஸ்டிக் வந்து போகுமோ தவிர இந்த நாட் மட்டும் பிரிஞ்சு வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிஸ்டர் கூட நான் வந்து கிளாஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி நான் வந்து பண்ணும்போது நான் பண்ண பிரேஸ்லெட் எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்துடும். பட் இந்த நாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சிஸ்டர், தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது அது ஒரு ஹாப்பியான ஃபீலிங் தாங்க. ஸோ நம்மளுடைய வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், இப்போது கரெக்டாக 7 இன்ச்சு என்னோடய சைஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்குது. இதே கொஞ்சம் ஃபேட்டான லேடிஸ், மீடியம் லேடிஸ், லார்ஜ் லேடிஸ் இருக்காங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் ஃபேட்டாக மீடியம் சைஸாக இருக்கவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ வந்து இந்த பிரேஸ்லெட்டில் நம்ம எப்படி சாம்ஸ் அட்டாச் பண்ணுறோம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஆன்டிக் சாம்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆன்டிக் சாம்ஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது லீவ் சாம் இருக்குது, அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் சாம் இருக்குது, நெக்ஸ்ட் ஸ்டார் சாம் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுலேயே வந்து கொஞ்சம் 2 டிஃப்ரெண்ட்டான டைப் இருக்குது. அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டார் சாமில் வந்து எப்படின்னா அந்த ரிங் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஜம்ப்ரிங்கில் ஆட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்து அதாவது ஹேங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் இன்னொரு 2 டைப் இருக்குது இல்லையா, அதாவது ஹார்ட் டைப்பு, இன்னொரு லீஃப் டைப். அதில் வந்து அந்த ரவுண்ட் வந்து கொஞ்சம் சைடாக கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து நம்ம பிரேஸ்லெட்டை மேக் பண்ணும்போது கரெக்டாக இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக வந்து டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வந்து 3 ஸ்டார் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் பாருங்கள் எந்த அளவுக்கு லுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது பாருங்கள், இந்த லீவ் சாம்லேயும் நெக்ஸ்ட் இந்த ஹார்ட் சாம்லேயும் இந்த எலஃபென்ட் சாம்லலாம் பாருங்கள் நம்ம செயினுக்கு அட்டாச் பண்ணுற மாதிரி அந்த ரிங் இருக்குது. இந்த ஸ்டார் ஷாமில் பாருங்கள் இந்த ரவுண்ட் ஹேங் பண்ணக்கூடிய இடம், அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது வந்து ஸ்ட்ரைட்டாக நம்மளை பார்த்து இருக்குது. ஸோ அதுக்காக இந்த கனெக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த கனெக்டர் எப்படின்னா பிரேஸ்லெட் பக்கத்தில் நம்ம பீட் ஆட் பண்ணும்போது இந்த கனெக்டர் வந்து நம்ம எலாஸ்டிக்கில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைப்பான ஹேங்கிங் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு அது வந்து நல்லா ஹேங் ஆகும், நல்லா ஆர்டர் டைப் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாம் வந்து நீங்கள் இந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது தலைகீழ திருப்பியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைப்பாக ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் ஒவ்வொரு கிளாஸஸும் நம்ம முடியும் போது நெக்ஸ்ட் கிளாஸஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேட்ச் மட்டும்தாங்க ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கொடுக்குற ஆஃபரை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எல்லாமே நம்ம ஃப்ரீ குரூப்பும் வந்து என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒருத்தர் தான் வந்து பார்த்துட்ருக்கேன். அதனால் வந்து ஃப்ரீ குரூப்புக்கு வந்து கொஞ்சம் லிமிடேஷன் இருக்குங்க. ஸோ ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு 50 மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் ஃப்ரீ. நெக்ஸ்ட் பேட்ச் எல்லாமே வந்து நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரொம்ப அதிகம்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் 99 ருபீஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட மெட்டீரியல் கிட்டும் இருக்குங்க. நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ண நம்மளுடைய பிரேஸ்லெட் மேக் கிளாஸில் இருக்கக்கூடிய சிஸ்டருக்காக நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கிறேன். ஸோ அவங்க வந்து 100 ருபீஸ் பேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஷிப்பிங் சார்ஜ் வந்து 50 ருபீஸ். நான் வந்து ஏற்கனவே வந்து வித்தின் சென்னைக்குள்ளனா 50, அவுட் சைட் சென்னைனா 70 ருபீஸ்னு நான் மெட்டீரியல் கிட்ட வீடியோவில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். பட் அந்த சிஸ்டர் வந்து நம்மளுடைய பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸில் உள்ளவங்க கூடவே நம்மக்கிட்ட ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறாங்க. அதனால நான் 50 ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். கூடவே வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்டாக ஒரு பேக்கெட் ஆல்ஃபபெட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அது 10 ருபீஸ் ரேஞ்ச் தான். இருந்தாலும் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிக்கிறனால கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால் வந்து நான் பீட்ஸ் கூட சேர்த்து ஒரு பேக்கெட் வந்து ஆல்ஃபபெட்ஸும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து நேற்றே வந்து ஷிப்பிங் வந்து முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 2 டேஸில் அவங்களுக்கு வந்து ரீச் ஆனோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுற சிஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, நம்ம நிறைய இன்விசிபிள் செயின்ஸ் எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஒரு குட்டி பிஸ்னஸாக வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற பெண்கள் எல்லாருக்குமே இந்த பிரேஸ்லெட் மேக்கிங் பிஸ்னஸ், நெக்ஸ்ட் வந்து இன்விசிபிள் செயின் மேக்கிங் பிஸ்னஸ்லாம் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு ஆரி வந்து நிறைய கற்றுக்கிட்ட நிறைய பேர் வந்து வரலன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. ஸோ ஆரி வந்து எந்த அளவுக்கு நம்ம ராங்லன்னா ஏர்ன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும். பட் இது வந்து நம்ம
ஷார்ட் பீரியட்லேயே ஏர்ன் பண்ணிக்க முடியும், லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து ரொம்ப சிம்பிளான கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எவ்வளோ தான் நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்து வாங்கினாலும் 1-2 ஆர்டர் வாங்குவாங்க. பட் அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக நமக்கு சோஷியல் மீடியா வந்து வேணுங்க. ஸோ நீங்கள் வந்து இதுவரை யூடியூப் சேனல், நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லாம் ஓப்பன் பண்ணல அப்படின்னா தாராளமாக எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்ம வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நமக்காக ஒரு ஆர்டர் வாங்குவாங்க, 2 ஆர்டர் வாங்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப், பொட்டிக் இதெல்லாம் நம்ம கேட்டு நம்மளுடைய ஒர்க்கை வந்து சேல் பண்ணலாங்க. ஸோ அவங்களோட கமிஷனும் கேட்பாங்க, நம்மளுடையதும் கொஞ்சம் ப்ராஃபிட்டே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால அந்தளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்காது. இதுவே நீங்கள் வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு நிறையவே ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கிறதுல இருக்குது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஹெச்கே டிசைனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுடுங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்டூடெண்டோட ஒர்க் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையும் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.